எந்த விஷயம் கேளு மறந்துட்டேன். போன வாரம் சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வேலையில இருந்து வாங்கன்னு. நல்லா வந்தீங்களே 11:30 மணிக்கு. மறந்துட்டேன், சத்தியமா மறந்துட்டேன். மறந்துட்டு அதை கேட்கும் போது எனக்கு எரிச்சல் ஆகுது. இந்த ஐயோ, உண்மையிலேயே நான் மறக்கல. உங்க ஆபீஸ்ல ஒரே டென்ஷன், அவ்வளவுதான். வேற டென்ஷன் ஆபீஸ்ல இல்ல. இப்ப நீ வீட்லயே இருக்க, உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் அப்படி கிடையாது. நான் ஆபீஸ் போறேன், மேனேஜர் திட்டு வாங்குறேன், கடைக்காரன் பேச்சு வாங்குறேன். அங்க இருந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள டிராபிக், வண்டியை கொண்டு வந்து குறுக்க விடுறானுங்க. இது எல்லா பிரச்சனையும் தாண்டி வரதுக்குள்ள டென்ஷன்ல அப்ப நான் வீட்லயே சும்மா இருக்கேன் அப்படின்னு குத்தி காட்டுறீங்க. அப்படி சொல்ல வரல. முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்? யாருக்கு? உங்க அம்மா கீழே விழுந்து. எங்க அம்மா கீழே விழுந்து. அம்மா யாருக்கு கூப்பிட்டு? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உனக்கு கால்ல பாதத்துல வலி இருக்குன்னு சொன்ன 2 மாசம் முன்னாடி. பாதவலி ஓகே ஓகே. முட்டி ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுங்க, ஹாஸ்பிட்டல் போன சொன்னா. நான் எப்ப சொன்னேன்? எப்ப சொன்ன? அதான் முந்தா நாள் சொன்னேன் ஒரு தடவை சாப்பிடும் போது. இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனதுக்கு தண்டமா வாழ்க்கை. இல்ல 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 சிரிக்காதீங்க. ஆமா ஏமா நான் வரல, இங்கே வரல, நான் இங்கே வரல. ரோட்ல ஆமா நான் சீனு தான் போடுறேன். இல்ல சீனு போடுறதுக்கு இல்ல. இப்ப உனக்கு என்ன ஆசை? அப்பாயின்மெண்ட் எல்லாம் புக் பண்றேன். நவுந்து போய் நம்ம மடியில உட்காந்துறாத. இங்க வா.